நட்சத்திரங்கள் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதா அல்லது நீயே உன் வாழ்க்கையை உருவாக்குகிறாயா? ஜாதகம் சொல்கிறது, இந்த காலத்தில் கஷ்டம், அந்த காலத்தில் நன்மை, இந்த கிரகம் பாதிப்பு, அந்த கிரகம் உதவி. நீ கேட்கிறாய், பரிகாரம் செய்தால் மாறுமா? ஒரு தீபம் ஏற்றினால், ஒரு ஹோமம் செய்தால், ஒரு மந்திரம் சொன்னால் உன் விதி மாறுமா? இது ஒரு சாதாரண கேள்வி அல்ல, இது உன் வாழ்க்கையின் அடிப்படை சந்தேகம். நீ உண்மையிலேயே புரிந்து கொண்டால் இந்த ஒரு உண்மை உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். முதலில் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள். நீ ஜாதகம் அல்ல, நீ ஒரு சார்ட் இல்லை, நீ ஒரு கிரக அமைப்பு இல்லை, நீ அதை பார்த்து கொண்டிருக்கும் ஒருவர். ஆனால் இப்போ என்ன நடக்கிறது? நீ உன்னை மறந்து ஜாதகத்தை நம்ப ஆரம்பித்து விட்டாய். ஒரு காகிதத்தில் எழுதப்பட்டதை உன் வாழ்க்கையின் உண்மையாக ஏற்றுக்கொண்டாய். அந்த நிமிஷத்திலிருந்து உன் சுதந்திரம் மெதுவாக மறைந்து போகிறது. பயம் ஆரம்பமாகிறது. சனி வந்திருக்கிறது, ராகு தசை நடக்கிறது, கேது பிரச்சனை தரும். இந்த வார்த்தைகள் உன் மனதில் ஒரு நிழலை உருவாக்குகிறது. அந்த நிழல் என்ன செய்கிறது? நீ எந்த முடிவையும் எடுக்கும்போது அது பின்னால் நின்று பயமுறுத்துகிறது. நீ முயற்சி செய்யும் முன்பே நீ சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாய். இதுதான் முதல் கட்டம். ஜாதகம் உன்னை கட்டுப்படுத்தவில்லை, நீ அதை நம்பும்போது நீயே உன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறாய். இப்போது பரிகாரம் பற்றி பார்ப்போம். நீ கோவில் போகிறாய், அர்ச்சனை செய்கிறாய், விளக்கு ஏற்றுகிறாய், தானம் செய்கிறாய். நீ நினைக்கிறாய், இதனால் என் பிரச்சனை தீரும். ஒரு முக்கியமான கேள்வி, இந்த செயல் யாருக்காக? கடவுளுக்கா அல்லது உன் மனத்திற்கா? உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பரிகாரம் கடவுளுக்காக அல்ல, அது உன் மனத்திற்காக. நீ ஒரு செயலை நம்பிக்கையுடன் செய்தால் உன் மனம் அமைதியாகிறது. அமைதி வந்தவுடன் உன் சிந்தனை மாறுகிறது. சிந்தனை மாறினால் உன் முடிவுகள் மாறுகிறது. முடிவுகள் மாறினால் உன் வாழ்க்கை மாறுகிறது. அதனால் பரிகாரம் நேரடியாக விதியை மாற்றாது, அது உன் மனதை மாற்றும். அந்த மனமாற்றம்தான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆனால் இங்கே ஒரு பெரிய தவறு நடக்கிறது. மனிதன் வெளியில செய்கிறான், உள்ளே மாறவில்லை. அவன் கோவில் போகிறான், ஆனால் வீட்டில கோபம் அதே மாதிரி. அவன் தானம் செய்கிறான், ஆனால் மனதில் பேராசை அதே மாதிரி. அவன் மந்திரம் சொல்கிறான், ஆனால் உள்ளே பயம் அதே மாதிரி. அப்போ என்ன ஆகும்? வெளியில் செயல், உள்ளே அதே நிலை. இது மாற்றத்தை தராது. அதனால்தான் பலர் சொல்கிறார்கள், எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் எதுவும் மாறவில்லை. அது உண்மை. ஏனென்றால் மாற்றம் வெளியில் இல்லை, உள்ளேதான். இப்போது கர்மா பற்றி பார்ப்போம். கர்மா என்பது ஒரு தண்டனை முறை அல்ல, அது ஒரு லேர்னிங் சிஸ்டம். நீ என்ன விதைக்கிறாய் அதை நீ அனுபவிக்கிறாய். ஆனால் அது ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் இல்லை, அது உன் விழிப்புணர்வுக்கு பதிலளிக்கும் சிஸ்டம். நீ அறியாமையில் செய்த செயல்கள் ஒரு பேட்டர்ன் உருவாக்கும். அந்த பேட்டர்ன் தான் உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்கும். இதைத்தான் நீ என் ஜாதகம் இப்படித்தான் என்று சொல்கிறாய். ஆனால் உண்மை, அது ஜாதகம் இல்லை, அது உன் பழக்கம். அதே சிந்தனை, அதே பயம், அதே ரியாக்ஷன், இதுதான் உன் வாழ்க்கையை ரிப்பீட் செய்கிறது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, இந்த சைக்கிளை எப்படி உடைப்பது? இதுதான் ஜாதகத்தை தாண்டும் ரகசியம். நீ உன் சிந்தனையை கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு தாட் வருகிறது, எனக்கு இது நடக்காது. அந்த தாட்டை நீ நம்பாமல் அதை பார்த்து கொண்டிரு. மற்றொரு தாட் வருகிறது, என் டைம் சரியில்லை. அதைவும் பார்த்து கொண்டிரு. நீ அந்த தாட் அல்ல, நீ அதை கவனிக்கும் சாட்சி. இந்த ஒரு ஷிஃப்ட் உன்னை மனத்திலிருந்து பிரிக்க ஆரம்பிக்கும். மனம் ஒரு கருவி, நீ அதன் எஜமானன். இது புரிந்தவுடன் மனம் உன்னை இழுத்துச் செல்லாது. அது சொல்றதை நீ கேட்பாய், ஆனால் அதை பிளைண்ட்லி ஃபாலோ செய்ய மாட்டாய். அந்த இடத்துல ஜாதகத்தின் சக்தி குறையும். ஏனென்றால் ஜாதகம் மனத்தின் பேட்டர்னை தான் டிஸ்கிரைப் செய்கிறது. நீ மனத்தை தாண்டினால் அது உன்னை எப்படி கட்டுப்படுத்தும்? இப்போது அறிவியல் பார்வை, நீ ஒரே மாதிரி சிந்திக்கிறாய், அதே ரியாக்ஷன், அது உன் மூளையில் ஒரு பாத்வே உருவாக்கும். நீ அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினால் அது ஸ்ட்ராங் ஆகும். இதைத்தான் ஹேபிட் என்று சொல்கிறோம். நீ புதிய சிந்தனை கொண்டு வந்தால் புதிய பாத்வே உருவாகும். அதற்கு டைம் வேண்டும், கன்சிஸ்டன்சி வேண்டும். இதுதான் உண்மையான பரிகாரம். டெய்லி அவேர்னஸ், டெய்லி கரெக்ஷன். இது செய்தால் உன் பிரெயின் இட் செல்ஃப் சேஞ்சஸ். அதனால் உன் ரெஸ்பான்ஸ் மாறும், அதனால் உன் வாழ்க்கை மாறும். இப்போது ஒரு கடைசி ஆழமான உண்மை, நீ ஒரு நதியில் விழுந்திருக்கிறாய். அந்த நீரோட்டம் உன்னை இழுத்துச் செல்கிறது. நீ கத்துகிறாய், இந்த ஓட்டம் என்னை அழிக்கிறது. ஆனால் நீ கரையை பிடித்தால் அந்த ஓட்டம் உன்னை இழுக்க முடியுமா? முடியாது. அதே போல் மனம் ஒரு ஓட்டம், கர்மா ஒரு ஓட்டம், ஜாதகம் ஒரு ஓட்டம். நீ அதில் சிக்கியிருந்தால் அது உன்னை இழுக்கும். நீ அதிலிருந்து வெளியே வந்தால் அது உன்னை தொட முடியாது. இதுதான் அல்டிமேட் ஃப்ரீடம். இதுதான் ஜாதகத்தை தாண்டுவது. வெளியில் ஓடாதே, உள்ளே வா. பரிகாரம் செய்யாதே என்று இல்லை, செய். ஆனால் புரிந்து கொண்டு செய். அது உன்னை மாற்ற வேண்டும், அது உன்னை விழிக்க வைக்க வேண்டும். ஒரு நாள்
நீ அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாய். சிந்தனைகள் வருகிறது, போகிறது. நீ அதை பார்த்து கொண்டிருக்கிறாய். அந்த நிமிஷத்தில் நீ மனம் அல்ல, நீ ஜாதகம் அல்ல, நீ கர்மா அல்ல, நீ சாட்சி. அந்த இடத்தில் எந்த கிரகமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த விதியும் இல்லை. அங்கே முழு சுதந்திரம் மட்டுமே. அதுதான் உண்மை, அதுதான் நீ. இசை மெதுவாக உயர்கிறது. ஜாதகத்தை தாண்ட வேண்டுமா? உன்னை அறிந்து கொள், உன்னை தாண்டு. அதுவே உன் விடுதலை. நன்றி.